கஜேந்திரன் அண்ணா போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. உன்னை தவிர எனக்கு யார்கிட்ட பணத்தை கேக்குறதுன்னு கூட தெரியல. உன் குட்டிய காப்பாத்து லட்சுமி. பணமா? 12 லட்சமா? இந்த பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தெரியும் லட்சுமி. எனக்காக இல்லைனாலும் உன் குட்டிக்காக இத பண்ணு லட்சுமி. உன் குட்டியை கை விட்டுறாத லட்சுமி. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாரோட கனவு. இப்படி ஒரு வீடு வாங்கணும்னு நீங்களும் ஆசைப்படுவீங்க. கட் கட் கட். என்னாச்சு சார்? ஏமா உன் முகமே இப்ப பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கேம்மா. ஏன் சார்? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நார்மலா தான் இருக்கேன். மேக்கப் கொஞ்சம் டச் அப் பண்ணுங்க. இதோ வரேன் சார். அத கண்ணு கீழ எல்லாம் பாருங்க. அக்கா, இதெல்லாம் எதுவும் வேண்டாம், பவுடர் மட்டும் போதும். ஓகே. ஓகே சார், முடிஞ்சது. சரிம்மா போங்க. என்னம்மா கரெக்டா நடிச்சவே இல்லம்மா? நடிச்சிருவேன் சார். எதுக்கு கேக்குறேன்னா திடீர்னு ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுமா. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார், நான் நடிச்சிடுறேன். கேமரா ரோல், ரோலிங், ஆக்ஷன். இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. கரெக்டா பண்ணிட்டால? மகா சூப்பரா பண்ணிட்டம்மா. தேங்க் யூ சார். ப்ளே பேக் பண்ணுங்க. சூப்பரா பண்ணிட்ட மகா. நான் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்ல. தேங்க்ஸ்க்கா. சரி அக்கா, நான் கிளம்பலாமா? ஏய் இரு மகா, எல்லாம் சேர்ந்தே போலாம். இல்லக்கா, நான் கொஞ்சம் அவசரமா போகணும், வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே, நீ கிளம்பு. உன் போர்ஷன்லாம் முடிஞ்சதுல, இனிமே திருவோடது தான், அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே பை. லட்சுமி, ஏன் அண்ணி அழறீங்க? குட்டி எப்படி அண்ணி இருக்கா? ஏய், உன்னை யாரடி வர சொன்னது? இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இவன் எப்படி இங்க வந்தா? ஏ கலவி, நீ சொன்னியா? ஆமா, நான் சொல்லிட்டேன். லலிதா லட்சுமிக்கு போன் பண்ணா. இப்ப என்னவா உனக்கு? நீ சும்மாவே இருக்க மாட்டியா கழுவி? ஏய், இவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு புத்தி வேணா? உன் மாமன் கஜேந்திரனை ஏமாத்திட்டு இன்னொருத்தவோட ஓடனவ தானடி நீ. ஊர்ல தலை நிமிர்ந்து இருந்த நம்மள சந்தி சிரிக்க வச்ச இவள வர சொல்லி இருக்கிற. குட்டிக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல ஏன் பழசெல்லாம் பேசுறீங்க? நீ பேசாத, என்கிட்ட நீ பேசாத. நன்றி கட்டவடி நீ. என் தம்பிக்கு நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைச்சியோ? என் லலிதா, இவ மட்டும் குட்டிய பார்த்தா ஒன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் கிளம்புடி முதல்ல இங்க இருந்து. இங்க பாரு, என் கோவம் கை மீறி போறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. சொல்லிட்டு அவ்வளவுதான். என்ன பேசுற நீ?
மகா ஒரு இடத்துல காலடி வச்சா அங்க நல்லது நடக்கும்னு உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவ இங்க வந்திருக்கா. இவளாலதான் நம்ம குட்டி பொழைக்க போறான். பாத்தீங்களா நான் எப்படி இருக்கிறேன்னு நம்மகிட்ட ஜம்ப காட்ட வந்திருக்கா. ஏய், எதுக்கு எடுத்தாலும் லட்சுமி குறை சொல்றத நிறுத்து. தாலி கட்டின புருஷன் கூட அவ போனா, இதுல உனக்கு எங்க எரியுது? வேணாம், என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அத்தை, இது என் புள்ள உசுறு சம்பந்தப்பட்டது. எப்படியாச்சும் லட்சுமி குட்டியை காப்பாத்திட்டு வந்தா நான் அவளை வர சொன்னேன். உங்க தம்பி வர போனையே எடுக்கல. குட்டி ஆபரேஷனுக்கு பணம் கட்டியே ஆகணும். இந்த சென்னையில லட்சுமியை விட்டா நமக்கு யாரு இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, லட்சுமி போய் முதல்ல குட்டியை பார்க்கட்டும். அவளை எதுவும் சொல்லாதீங்க. அடி பாவி, பணங்காச பார்த்ததும் அப்படியே அவ பக்கம் மொத்தமா மாறிட்ட. ஆ? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ப்பு. என்ன ஆடு பகை குட்டி உறவா? இவ பணம் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் தம்பி கஜேந்திரன் பணம் கட்டினாதான் உண்டு. அவனை தவிர யாரும் உனக்கு 10 காசு தர மாட்டாங்க. ஆ, இப்படியே சொல்லிக்கிட்டே திரி. இப்ப வரைக்கும் உன் தொம்பி ஒரு போன கூட எடுக்கல. இப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்க. உன் தொம்பி நயா பைசா கூட கொண்டு வர மாட்டான். நீ என் தம்பி மாதிரி உண்டான்னு பக்கனையா பேசிக்கிட்டே தெரிய வேண்டியதா. ஏத்தா லட்சுமி, நான் சொல்றேன், நீ போய் குட்டியை பாரு போ. துரு துருன்னு இருப்பியே குட்டி, இப்படி படுத்திருக்கியடா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் குட்டி. என்னடா ஆச்சு உனக்கு? குட்டி, கவலைப்படாதடா, நான் வந்துட்டேன். உன் லட்சு அக்கா வந்துட்டேன். இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லபடியா பொழைச்சு வந்துருவ. அந்த நல்லூர் அம்மா கைவிட மாட்டா. உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திருவா குட்டி.